So welcome back to Road to or How to Reach 1000 Yellow in chess.com. ஸோ கடைசியாக நம்ம வந்து 3 கேம்ஸ் ஆடிருந்தோம். ஸோ ரேட்டிங் வந்து 583 ஸ்டாப் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 4 பார்க்குறோம். ஸோ வித்தவுட் மச் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சீக் பண்ணுவோம் அப்போனன்ட்ஸை. யா ஸோ ஃப்ரேம்ஸ் இன் யுவர் மைண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, சாரி. ஸோ ஆஸ் யூஷுவல் லெட் ஸ்டார்ட் வித் E4. இப்போ E4 ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன ரிப்ளை வரும்ன்றது தெரியல, பார்ப்போம். சேம் ரேட்டிங் ரெண்டு பேருமே. ஸோ 583. லெட்ஸ் ப்ளே நைட் C3. நம்ம ஓப்பனிங் வந்து சில பேர் வந்து கேட்குறீங்க வெரைட்டி ஆஃப் ஓப்பனிங் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட செட்டப் இது தான். ஸோ இதை தாண்டி நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஓப்பனிங்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் போது நம்ம விளையாடிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம எப்பவும் போல் விளையாடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 2300 சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக பீப்புள் வில் டார்கெட் D5. ஆனால் இப்போ அவர் பர்மனெண்ட்டாகவே என்ன பண்ணிட்டாரு, D5 விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிஷப் C4ல் என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம பிஷப் C4. ஸோ pawn to D3 and then knight G2, king side castles and then pawn to F4, opening up the position. ஸோ அந்த க்ளோஸ் சில்கனுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ தெரியல, எதிர்பார்க்காத மூவ்ஸ் நிறையா இருக்குது. E6 கூட விளையாடலாம், ஓகேங்களா. ஸோ நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாம் வந்து விளையாட இன்னமும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு ஒரு பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு இந்த மாதிரி. இந்த பிஷப்புக்கு ப்ராப்ளம். நம்ம வந்து அதே மாதிரி பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப் வந்து வெளியில் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜு. ஓகே. ஸோ நைட்டை பொதுவாக நம்ம இங்கே டெவலப் பண்ணக்கூடாது, இங்கே தான் டெவலப் பண்ணணும் இல்லையா. நம்மளுடைய பிளான் படி போயிடலாமா. நைட் G2 அண்ட் தென் கேசல்ஸ். இங்கே ஒரு சின்ன குயிக்கான ஒரு இஷ்யூ வருது. என்னென்னா, இமீடியட்டாக கேன்சல் பண்ணணுன்னு வைங்களேன், குயின் இங்கே வரலாம், நைட் இங்கே வரலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு பிஷப் வந்து வைக்கிறாரு. நைட்டு இதே F3ல இருந்தது அப்படின்னா ஓகே வராது. டாக்டஸ் வரும்னு நினச்சேன், பட் வராது. ஓகே, லெட்ஸ் ப்ளே F3. எனக்கு இந்த நைட்டை மூவ் பண்ணணும், அதனால தான் F3 விளையாடிருக்கேன். வீட்டுக்கே போயிட்டார். போதும் வா, விளையாடுனது போதும் வா, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. போதும் விளையாடுனது வான்ட்டு கூட்டிகிட்டே போயிட்டார். ஸோ இப்போ நம்ம ரூக் அண்ட் பிஷப் வந்து F7ல கன்வெர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ டைம்லி நைட் கேப்சர் வில் ஹெல்ப் அஸ் டு வின் சம்திங் ஆன் F7. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது கிங் சைட் அட்டாக் வந்து பண்ணுறதுக்கான ஹெல்ப் வந்து ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ உங்களோட ப்ரோக்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குது அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ பிஷப்பை ட்ராப் பண்ண முடியாது இமீடியட்டாக, ஏன்னா B5 தான் ஆட முடியும். அதுக்கு நமக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய பிளான் படி நைட்டை மூவ் பண்ணலாமா இல்லை டைரெக்டாக F4 ஆடலாமா. எல்லாமே ஒன்று தான். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் அப் த பொசிஷன். ஏன்னா அவர் திரும்ப இந்த பின் இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் யோசனை பண்ணேன், விளையாடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சி பட் நம்ம பிளான் என்னென்னா ஓப்பன் பண்ணுறது தானே. ஓப்பன் பண்ணிவிடுவோம். அடுத்து பிஷப் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ். ரொம்ப சிம்பிளான த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சில பேர் வெட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாலி நமக்கு வெட்டினா, ஏன்னா குயின் டெவலப் ஆகிடும். ப்ளஸ் நம்மக்கிட்ட இந்த பிஷப் அப்போஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய தலைவலி அவருக்கு. ஸோ இட்ஸ் டேக் ஆன் H6. இந்த குயின் செக்குனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஓகே தான் நமக்கு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து குயின் E1 நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கிங் சைடுக்கு வந்து குயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான அட்டாக்கிங் மூவ்ஸ் தான் எல்லாமே. ஸோ பிஷப் டேக்ஸ் F7 செக்.
எஸ். நைட் செக் வச்சா எங்கே போவார்? D6 போவார். டார்க் ஸ்கொயர் அட்டாக் பண்ணுறதுக்கான பீஸ் நம்மகிட்ட எதுவுமே கைவசம் இல்லை. அதே இங்கே வரும்போது இங்கே செக் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போயிடுவார். அடுத்து இங்கே செக்கு, இந்த பீஸ் அட்டாக்ல இருக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா லைக் குயினை மூவ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போய் அட்டாக் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் குயின் ஈவன் இஸ் அ ஃபோர்க். ஸோ ஃபோர்க் த்ரெட். கரெக்ட். பட் வெயிட் பண்ணுங்க. குயின் செக்கு. கிங் இங்கே வந்தார்னா நம்ம குயினே வெட்டிடலாம். அப்போ கிங் இங்கே தான் போயாகணும். ஸோ அப்படி போகும்போது திரும்ப எதுவும் ஃபார்வேர்டு ஐ மீன் செக் எதுவும் இல்லை. ஸோ பிஷப்பை தான் வெட்டணும் நம்ம. சரி பார்ப்போம். ஃப்ரேம்ஸ் இன் யுவர் மைண்ட். ஸோ அவர் சென்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் ஓகே சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஆனால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இங்கே பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் இருக்குது அவருக்கு. பட் அதை யூஸ் பண்ணவே இல்லை அவர். ஸோ அழகாக ஒரு டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏதாவது செஞ்சு வந்திருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை மாட்டுறார் தலைவர். ஸோ சிம்பிளான ஒரு ஃபோர்க்கு. ஸோ அவரால் இதையும் வெட்ட முடியாது. அண்ட் இப்போதைக்கு குயினுக்கு வந்து நைட்டோட ரூக்கோட டிஃபென்ஸ் இருக்குது. அதனால் அவர் வேறு ஏதாவது மூவ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கிங் வந்து D7 போகாமல் வேறு டெஃபினட்டாக மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. யா வி கேன் ஜஸ்ட் டேக் வித் செக் அண்ட் அனதர் ஃபோர்க்கர். மை காட். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எதுவும். ஆனால் இதே ஃபைனலில் லாஸ்ட் கேம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தார். நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். கேன் வி செக் மேட்? இஸ் தட் செக் மேட் இன் 2 moves? குயின் செக், கிங் இங்கே, நைட் செக் மேட். எஸ். ஸோ குயின் செக், king C7 is the only move and then knight to B5 is a checkmate. ஸோ இது நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் வந்து அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டாரு. கரெக்ட். யா நைட் B5 checkmate. ஸோ இது நம்ம வந்து இப்போ செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கேம் ரிவ்யூவுமே கொடுத்து வைக்கலாம். பட் ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் பண்ண முடியாதுல்ல கேம் ரிவ்யூ. ஃப்ரீ அக்கௌண்ட்டு. சாரி. ஓகே, அனலைசிஸ் போகலாம். ஓகே, ஏன் அனலைசிஸ் போர்டில் இவ்வளோ இதுவாகுது? சரி ஓகே, இங்கே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மூவ் நல்ல மூவ் ஆக்சுவலாக. F3க்கு அவர் வீடு வரைக்கும் போயிருக்க தேவையில்லை. குறுக்க கூட அப்படி வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னோடய பிஷப் வந்து ஸ்ட்ராங்கான பிஷப். இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஆல்வேஸ் சேலஞ்ச் யுவர் அப்போனன்ட் ஸ்ட்ராங் பீஸ், ரைட்? ஸோ இப்போதைக்கு இந்த பீஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கேம்பில். ஸோ அதை அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். அல்லது பிஷப்பை D7 கூட வச்சுருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த நைட் மூவ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நைட் F6 டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம் அவர். நான் கேன்சல் பண்ணேன். A5 தேவையில்லாத மூவ். அட்லீஸ்ட் A6 B5 வந்தால் கூட ஏதாவது ப்ரோஜனம் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் A6 நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பிளான் படி இங்கே போகிறேன்னா B5. ஓகே, அட்லீஸ்ட் இங்கே ஒரு அட்டாக் இருக்குன்னு வைங்களேன். பட் ரூக் A7 அட்லீஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்க்கு நம்மளே ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். பட் எப்படி பார்த்தாலும் இப்போ நான் இங்கே பின்னாடி போனாலும் கூட அவர் வந்து ஒரு குயின் சைடில் நிறைய ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்கிறாப்புல. அண்ட் தென் நம்ம லெட்ஸே அவங்க கேப்சர் பண்ணாலோ இல்லை இந்த பானை டிஃபெண்டும் பண்ணலாம். ஸோ டிஃபென்ஸ் பண்ணாலும் எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா குயின் C7 போட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். அல்லது நைட் C6 டெவலப் பண்ணலாம். டேக் பண்ணும்போது நைட்டால் வெட்டிட்டு ஸோ நைட்டை வச்சு காட் பண்ணலாம். இன்னொரு நைட்டை கேமுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ பிரிங் நியூ பீஸ் இன்டு த கேம் எவ்ரி மூவ் இன் த ஓப்பனிங். ஸோ பிரிங் நியூ பீஸ் இன்டு த கேம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் மூவ் த சேம் பீஸ் ட்வைஸ் இந்த ஓப்பனிங். அதே போல் பிரிங் நியூ பீஸ் இன்டு த கேம். அதாவது ஒரு பீஸை டெவலப் பண்ணும்போது, அதாவது ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு புது பீஸை கேமுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல். அதுக்கு ஆப்போசிட்டு, அதாவது ஒரே பீஸை 2 தடவை மூவ் பண்ணதுக்கு போல் புதுசாக ஒரு பீஸை கேமுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான்.
ஸோ F4 அப்போ பிஷப் G4 திரும்ப வந்தார். இதுதான் நான் சொன்னேன். இது ஏன்னா இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட் வைக்கிறாங்க. நம்ம அதை துரத்தி விட்றோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கொயரை வக்கேட் பண்ணோம்னா திரும்ப அங்கேயே வருவாங்க. அதனால எந்த ஒரு பாயிண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போவே அவருக்கு 2-3 மூவ் மேலே வேஸ்ட் ஆயிருக்கு. இந்த பான் மூவ், இந்த பிஷப் 2 தடவை. ஸோ பானை வெட்டினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அழகாக கார்டை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே F7 வெட்டினேன். ஸோ அடுத்து குயின் E1 ரொம்ப சிம்பிளான ஒரு டாக்டிக்கல் பேட்டர்ன் வந்து செட்டப் பண்ணுறேன். அண்டு யா ஸோ இது வந்து பொதுவான ஒரு மெனூரிங் தான். மெனூரிங்னா பதுங்கி திரும்ப வேறு இடத்துக்கு போகிறது. பதுங்கி அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிங் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி கிங் சைடு அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் என்னோடய நைட்டையுமே நான் அன்பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பிஷப்பை வந்து இங்கே வைக்கிறாரு. இந்த பிஷப் 2 பிஷப்புமே அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பிரின்சிபல் ஆர் பேசிக் கேல்குலேஷன் மெத்தட் படி 2 அதாவது பீஸை பொதுவாக அன்டிஃபரெண்டாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் போச்சு. அடுத்த பீஸுமே ஃபோர்க்கர் தான். பட் என்ன அப்படின்னா அங்கே வந்து மேட் இருக்குது. ஸோ அவர் பண்ண இந்த 3 நாளில் மேட் கிடச்சிச்சு நமக்கு. அண்ட் ஈவன் அவர் இங்கே போனாலுமே மேட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ செக்கு இங்கே அடுத்து யா டிஸ்கவர்ட் செக் வைக்கலாம். ஸோ மேபி வில் லூஸ் சம் பீஸ் பட் ஸ்டில் மேட் தான். ஆமாம். ஸோ பிஷப் பிளாக்ஸ் செக்கு இங்கே வந்தால் மேட்டு, அல்லது குயினை கொடுத்தீங்க அப்படின்னா செக்கு இங்கே அண்ட் தென் செக் மேட். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ அவர் அப்போ இங்கே போயிருந்தார் அப்படின்னா டேரெக்டாக மேபி நான் நைட் செக் த்ரோ பண்ணியிருப்பேன். யா நைட் டு D5 செக்கு. ஸோ இங்கே வர முடியாது. அப்போ லைட் ஸ்கொயர் தான் வரணும். அல்லது ஆமாம் லைட் ஸ்கொயர் வரணும். இது எல்லா ஸ்கொயரும் கவர்டு. பட் இது இங்கே வந்தார் அப்படின்னா ரிவர்ஸ்டு மேட்டு. ஸோ நம்ம முன்ன பண்ணது அப்படியே நைட்டை வச்சுட்டு குயினை வச்சு பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ கிங் C6 தான் வரணும். இப்போ கிங் C6 வந்தோன்னா நம்ம இமீடியட்டாக செக்மேட் பண்ண முடியாது. தட்ஸ் வாட். ஸோ நம்மளுடைய அட்டாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் we can grab this ஃப்ரீ பீஸ். இதுதான் விஷயம். பட் இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கேமை முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். Adiran 7. So let's start with E4. 634 rating. நம்ம 600. We reached 600. தலைவரே ஆதிரன் விளையாட மாட்டாரா? அப்படியே விட்டுட்டு போக போகிறாரோ? என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. பரவாயில்ல, நம்ம 1800 2000 வரைக்குமே நமக்கு பேரிங்கில் பிரச்சனை வராது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பேரிங் வந்து இஷ்யூ ஆகும். இப்போ ஆக்சுவலாக இந்த கேம் நம்ம டே 4 ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டே 36 2300 நான் ட்ரை பண்ணேன். இந்த டைமில் அதாவது மிட் டே ஆஃப் 11:30 to 12 o'clock இந்த டைமில் ஏஎம் ஆஃப் IST. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கே கிடைக்கிறதில்ல. ஆனால் நேற்றுக்கு நான் ஈவினிங் பேர் பண்ண ரொம்ப பெட்டரான பிளேயரே கிடச்சாங்க. பட் ஈவினிங்கில் என்ன இஷ்யூ அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து எண்ட் ஆஃப் த டே இல்லையா? இப்போ எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு வந்து ரொம்ப அசதியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பிரெயின் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், நிறையா திங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டேயில் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஆட முடியுது. மார்னிங் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ அதுதான் ரீசன் நான் இந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஈவினிங்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுதான் இஷ்யூ. எனிவே E4 ஆடிருக்காரு. நம்ம நைட் C6 தான் யூஸ்வலாக விளையாடுறோம். கொஞ்சம் திங்ஸை ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் விளையாடுவோம். ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஓப்பனிங் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்சோட பியூட்டி என்ன அப்படின்னா குயின் சைடில் நம்ம கரெக்டாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். C3 அதாவது தலைவன் வந்து ஒரு ஓப்பனிங் கற்றுக்கிட்டு வந்திருக்கான். அதாவது என்னோடய கெஸ் படி இது வந்து பொன்சியானி ஓப்பனிங் கரெக்டுங்களா? நான் E5 ஆடிருந்தாலும் அவர் இதை ஆடிருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பொன்சியானி வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நைட் F3க்கு அப்புறம் அது விளையாடுறது ரொம்ப காமனான ஒரு செட்டப்பு. நீ என்ன வேணால் பண்ணிக்கணும், அதுதான் ஆடுவன்ட்டு ஆடுறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா ஹீ வாண்ட்ஸ் டு கெட் மை சென்டர். ஸோ அதுதான் அவரோட ஐடியா இல்லையா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா D5 போடலான்னு இருக்கேன், அல்லது C5ம் போடலாம். இது உடனே வந்து சிசிலியனாக மாறிடும். அல்லது ஸோ C5 போட்டேன்னா D4 pawn takes and then pawn to D5, அல்லது pawn to D5 directly, அல்லது knight to F6 directly. What is in the world bro?
என்னாச்சு ப்ரோ? ஓ மை காட்! வி ஜஸ்ட் ஒன் எ கேம் இன் 2 மூவ்ஸ். எஸ். 2 மூவ்ல பண்ணிட்டோம் நம்ம. கேம் முடிச்சிட்டோம். தலைவர் யாருன்னு தெரியல. நிக்கிலீஸ் ப்ரோன்னு சொல்லி வந்திருக்காரு. பட் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏய் ரேட்டிங்கை வேகமாக ஏற்றி கொடுக்காதீங்கப்பா. என்னப்பா நீங்கள்? சரி, வார் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வார் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தலைவர் இங்கே வந்து விளையாட வந்திருக்காரு யூஏலேருந்து. ஓகே, அசாக், பாட் அசாக். லெட்ஸ் ப்ளே E6. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து, லாஸ்ட் கேமில் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய தெரிஞ்ச ஓப்பனிங்கை விளையாடலான்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம். டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணலாம். நான் திரும்ப வாட் ப்ரோ? ஓகே 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 ஓகே. C6 விளையாடணும்னு எனக்கு விருப்பமாக இருக்குது. என்னென்னா இந்த டயகனல் ஓப்பன் ஆகும்போது இப்படி போடலாம். பட் ஆனால் ஒரு பான் D4 ஆடிட்டார்னா பிரச்சனை ஆகிடும். என்ன பண்ணுறேன், எனக்கு நைட் C6 டெவலப் பண்ண ரொம்ப ஆசை. பட் அதுக்கு முன்னாடி C பான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த மூவ் அப்படின்னா, எனக்கு C பானை மூவ் பண்ணணும். ஐ மீன் நைட்டை மூவ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் C பானை இன்வால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ நைட்டை டேரெக்டாக போட்டுன்னு வைங்களேன், D4 வந்திருக்கும். இதே நான் C பான் வச்சதுக்கப்புறம் அவர் D4 போட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. வி கேன் ஜஸ்ட் டேக் வித் த விங் பான். ஸோ கரெக்டுங்களா? இப்போ நான் நைட்டை டெவலப் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணலாம். அதே போல் இந்த C பான் மூவ் பண்ணதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் C7. ஸோ இந்த பானை ஃபர்தராக ப்ரெஷரைஸ் பண்ணலாம். அண்டு இங்கே இந்த பான் அட்டாக்ல இருக்கிறது கூட நம்ம தலைவர் பார்க்கல. ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் த ஃப்ரீ பான். அண்ட் அவர் கேர்லெஸ்ஸாக விளையாடினார்னா அடுத்து பிஷப் கூட ட்ராப் ஆகிடும். இந்த மாதிரி சப்போஸ் ஓகே D4 இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஏன்னா நம்ம நைட் அட்டாக் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் டேக்ஸ் குயின் டேக்ஸ். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ வில் ஜஸ்ட் ட்ராப் த நைட் டு G6. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் நமக்கு இருக்கும். D5 விளையாடுனதுக்கப்புறம் இந்த பிஷப் முதல்ல ஓட வைக்கணும். அதுக்கு முன்னாடி 3 பீஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பானை நம்ம வெட்டலாம். நான் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு D5 விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா D5 விளையாடிட்டோம் அப்படின்னா, அவர் இங்கே பானை அவரை வெட்ட வச்சோம் அப்படின்னா, நம்ம பிஷப்பால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பானை நம்ம வெட்டி பிஷப்பை ஃப்ரீயாக டெவலப் பண்ணலாம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இப்போ D5 ஆட முடியல. ஏன்னா பிஷப்போட பின் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த பிஷப்பை ஓட வைக்கிறேன். எனக்கு ஒன்று இப்படி ஓடு, இல்லை இப்படி ஓடு. எய்தர் வே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வின்னிங் தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பானை இப்போ இப்படி ஓடானா டெஃபினெட்லி வின்னிங். பிகாஸ் த பிஷப் வில் பி ட்ராப்ட் இன் த நெக்ஸ்ட் 2 மூவ்ஸ். கரெக்டுங்களா? ஸோ B5 பிஷப் A4 பிஷப் B5 பான் டு B5 பிஷப் B3 பான் டு C4. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து பிஷப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயகனலில் போட்டிருக்கிறாரு. நவ் ஐ திங்க் வி கேன் ப்ளே பான் டு D5. ரைட்? ஆக மொத்தத்தில் நம்ம கேப்சர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேப்சர் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது பாருங்கள். 3rd ரேங்கில் இருக்கக்கூடிய நைட்டு 4th ரேங்க் வரும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் ஆக்சுவலாக எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2300 நான் சீரியஸ் பண்ணாலுமே டெஃபினட்டாக எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் சிம்பிள் மூவ் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவு சொன்னாலும் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா, அது உங்களுக்குமே அது காமனான இஷ்யூ இருக்கலாம். ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம பீஸ் வெட்டும்போது இல்லை ஒரு பானை வெட்டும்போது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐடியா. இப்போ நான் வந்து இங்கே H6 போடலாமா நான் யோசனை பண்ணுறேன். ஆனால் இந்த பிஷப் டேக்ஸ் G6னால ஏதாவது இஷ்யூ வருமா? ஏன்னா கிங்கு சென்டரில் இருக்குது. தலைவர் ஏதாவது பயங்கரமாக பிளான் பண்ணுறாரான்றது தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ பான் இல்லையா? ஸோ வெட்டு நைட்டு தான் மூவ் பண்ணுவார். அல்லது ஓகே நைட்டுக்கு ஒரு கிக் கொடுப்போம். எனக்கு இந்த மூவ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் வி கேன் மேனேஜ், நோ ப்ராப்ளம். அதே போல் C takes D4 நான் கன்சிடர் பண்ணி விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நைட் E2 போயிட்டு திரும்பவும் அந்த பானை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இங்கே நைட் C6ல் இல்லை அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. அதே போல் ஒரு டிஸ்கவர்டு அட்டாக் கொடுத்தும் அந்த பானை ரெக்கவர் பண்ண முடியும். அல்லது
டாக்டிக்கலாகவும் அந்த பானை டிஃபென்ஸ் பண்ண முடியும் அவரால். ஐ மீன் ரெக்கவர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான். யா ஸோ இது எதிர்பார்த்தது தான். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நைட்டை வெட்டிடுறேன். எனக்கு ஏன் அந்த நைட்டை வெட்டுறேன் அப்படின்னா, ஹெச் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம குயிக்காக செக்மேட் த்ரெட் ஏதாவது பண்ணலாம். ஸோ அப்போ அவரோட பிஷப்மே என்ன பண்ணியிருக்கோம், அட்டாக்ல தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் த நைட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வாட்? இஸ்ன்ட் தட் எ ஃப்ரீ பீஸ் பாடி? யா. இப்போ நைட்டெல்லாம் வெட்டலாமா, ரூக்கெல்லாம் வெட்டலாமா? 2 கேள்வி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரூக்கால தான் வெட்ட போகிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நைட்டால் வெட்டலாம், நல்ல விஷயம்தான். நைட் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3rd ரேங்க்லேருந்து 4th ரேங்க் போகும் நம்ம 3rd ரேங்க்லேருந்து. அதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு ரூக்கோட ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். சொல்லியிருந்தேன் இல்லையா, மேட்டிங் அட்டாக் வந்து நம்ம இந்த பக்கம் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ரூக்கால கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரூக்கை வின் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் டேக்ஸ் G5யும் அடிக்க முடியாது. ஏன்னா ரூக்காலே வெட்டிடலாம் நம்ம. ஓகே, அதாவது ரூக்கை பார்க்குறாரு, ரூக்கை அட்டாக் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஹீ திங்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த லெவலில் பிரச்சனை. பாருங்கள், இப்போ ஏதாவது எதுக்காக நம்ம கேன்சல் பண்ணுறோம், டெஃபினட்டாக நம்ம பேசிக் கிளாஸ் நீங்கள் அல்லது வீடியோஸ் எதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து கிங்கை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். ஆல்ரெடி ஆப்போனோட ரூக் வந்து ஹெச் ஃபைலில் வந்து செமி ஓப்பன் ஃபைலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த டயகனலில் வீக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரூக்கை மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு ரூக் H4 போகணுன்றது விருப்பம். பட் ஆனால் பிஷப் டேக்ஸ் G4 இருக்குது, ரூக் டேக்ஸ் G4 செக்கு அண்ட் தென் ஃபோர்க்கர் இருக்குது. ஸோ அந்த சின்ன ட்ராப்பும் நம்ம செட்டப் பண்ணலாம். ரூக் H4 லுக்ஸ் லைக் ஹீ இஸ் ஃபோர்க்கிங் அஸ். ஆனால் வெயிட், ரொம்ப தப்பாக கால்குலேட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா பிஷப் டேக்ஸ் G5, ரூக் டேக்ஸ் G4 செக்கு, குயின் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து மெட்டீரியல் அப்பில் தான் இருப்போம். ஸோ யா, ஓகே, ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது நமக்கு. ஆனால் நமக்கு ரூக் வந்து போவோம். அதுக்கு பதில் 2 மைனர் பீஸ் வச்சுருப்போம் எண்டிங்கில். யா, அட்லீஸ்ட் அவருக்கு இந்த டெஸ்பரேடாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கேம் இஸ் ஈக்குவல். ஸோ நம்ம பண்ண காமெடினால் அது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் கேம் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும், கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். அது தெரிஞ்சு தான் நம்ம ஆடிருக்கோம், அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாதுன்னு வைங்களேன். ஸோ நைட்டு எந்த ஸ்கொயரில் வச்சா திரும்ப கிங் சைடில் அட்டாக் பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கேன். நைட் F6ல் வைக்கலாமா, H6ல் வைக்கலாமா? ஏன்னா H6ல் வச்சேன் அப்படின்னா நைட் F4 வர முடியும். அடுத்து இங்கே ப்ரெஷர் பண்ணலாம். நைட் F6ல் வைக்கிறதுனால சென்டருக்கு போக முடியாது. ஓகே, லெட்ஸ் ட்ரை நைட் H6. ஓகே, லெட்ஸ் டெவலப் த பிஷப். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு இம்பேலன்ஸு நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ எப்படின்னா, இப்போ இந்த நைட்டுக்கு நைட் வச்சுருக்கிறாரு, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஷப் பேருக்கு, அவர்கிட்ட ரூக் இருக்குது. ஸோ அதான் ஐடியா. ஐ திங்க் இங்கே ஒரு டாக்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளாக இப்போது நைட்டை மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆக்சுவலாக இந்த மூவ் வந்து டாக்டிஸையே டிஃபெண்ட் பண்ணோம். என்னென்னா, அல்லது ரேண்டம் மூவ் நான் இப்போ B5 ஆடுறேன் அப்படின்னா, தே கேன் ஆக்சுவலி சாக் த நைட் ஹியர். பான் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் இஸ் அ ஃபோர்க். பிஷப் D6, ஸ்டில் வி ஆர் கோயிங் டு லூஸ். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் நம்ம கிங்கை வந்து E7க்கு இல்லை E8க்கு மூவ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். யா, அல்லது நைட் F5. நைட் F5 வரும்போது அந்த டாக்டிஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஸ்டில். ஓகே, வெயிட். ஆமாம், கார்னரில் வெட்டினதுக்கப்புறம் பிஷப்போட டிஃபென்ஸ் நைட்டுக்கு இருக்கும். எதுக்குன்றேன். ஓகே, லெட்ஸ் டெவலப் த கிங். ஸோ அவர் அடுத்து இங்கே வருவார். அடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அட்டாக்கிங் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிங்கை நம்ம குயின் சைடே கொண்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ ரூக்கு வந்து இந்த பக்கம் வர்றது தான் பெட்ரு. பட் ஓகே, வி கேன் ஒர்க் இட் அவுட். ஓகே, நைட்டை மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆல் ரைட், லெட்ஸ் ப்ளே பான் டு B5. ஸோ நைட்டு ஃபார்வர்டிங் ஸ்கொயர்ஸ்லாம் நான் பார்த்தேன். பெருசாக எதுவும் த்ரெட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரியல.
ஸோ அதனால தான் நான் உடனே பான் B5 ஆடியிருக்கேன். அண்ட் 2வது பிஷப்பை வந்து ஃபேன் கட் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ 2 பிஷப்பும் கிங் சைடில் வச்சுட்டேன். அடுத்து 3வது பீஸு முடிஞ்சால் கிங்கை வந்து F7 போட்டு அடுத்து 4வது பீஸ் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிங் சைடில் அட்டாக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான வின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக விளையாடுற மாதிரி இருக்கும். அது எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிஷப் B7க்கு அப்புறம் ஏதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குமா இங்கே? ரூக் டேக்ஸ், பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் இந்த ஒரு ஃபோர்கர் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் நம்மகிட்ட 2 மைனர் பீஸ் இருக்கும். அவர்கிட்ட ஒரு மைனர் பீஸ் தான் இருக்கும். ஸோ அது ஓகே தான். லெட்ஸ் டெவலப். 2 பிஷப்புமே அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. போன கேமில் பார்த்துருப்பீங்க அன்டிஃபரெண்ட்டாக வைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இஷ்யூ இல்லை. நான் இப்போ F6 ஆட முடியாது. பட் ஆனால் கிங் E7 ஆட முடியும். ரூக்கை H8 வைக்கிறதுக்கு. மேபி நான் பொறுமையாக விளையாடலாம். ஸோ நைட்டை வெளியில் கொண்டு வந்துட்டு பின்ன அதுக்கப்புறம் ரூக்கை இன்வால்வ் பண்ணுறது அந்த மாதிரி ஐடியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, there comes the keeper. I think just like that he lost a piece. ஏன்னா இப்போது இந்த பீஸை போகுது. The rook cannot defend the piece. Very simple skewer. வெயிட் பண்ணுங்கள். Bishop D6, even knight takes, pawn takes, and then rook takes. And then we can just save the knight. I mean, save the bishop. அந்த பிஷப்பை ஆக்டிவாக கூட மூவ் பண்ணிக்கலாம்ல. யா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி நம்ம சேம் டயக்னலில் பக்கத்துலேயோ தூரமோ வந்து 2 பீஸை ஒரே டயக்னல் வந்து வைக்கக்கூடாதுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. We are winning a piece here. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து குயிக்காக வின் பண்ணாமல் இருந்ததுக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அட்லீஸ்ட் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நைட் வந்து ரொம்ப நேரமாக அங்கே எஜ் ஆஃப் த போர்டில் இருக்குது. இதை மூவ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிட்டு அடுத்து கிங்கை வந்து F7 போடலாம். ஸோ பிஷப் வந்து நல்ல ஸ்கொயரில் தான் இருக்குது. அதை பின்னாடி இழுக்கும் போதோ இல்லை இங்கே வைக்கும்போதோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே போல் நைட் F5 வரும்போது நம்ம கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பான் எதுவும் கிடையாது. லெட்ஸ் கோ நைட் F5. ஸோ தேர் இஸ் நோ ஃபோர்க். ஏன்னா பான் இருக்குது. ஈ கேன் டபுள். பட் நம்மகிட்ட 3 மைனர் பீஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்ஸில். அதாவது வேல்யூ வைஸ் சேமாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷன் வைஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக் ஐடியா. இது வந்து ஒரு 800 அண்ட் 1000 அந்த மாதிரி ரேட்டட் பிளேயர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண பார்க்குறாருனா பின் க்ரியேட் பண்ண பார்க்குறாரு. அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணதுனா சிம்பிளாக பானை போட்டு ஸ்டாப் பண்ணலாம். கரெக்ட். அல்லது நான் வந்து கிங் F7 போட்டதுக்கப்புறம் கூட அதை பண்ணலாம். ஏன்னா ரூக்கை இன்னும் கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமே இருக்கும். ஸோ அதனால் ரூக்கை கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ரூக் F3 ஆப்வியஸ்லி ஆட மாட்டார் இல்லையா. ரூக் இஸ் ஹேங்கிங் ரைட். இதே விண்டோ தான் அங்கேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மூவ்ஸ் வந்து உங்களுக்கு இதாகிறதுக்கு இவ்வளோ பெருசு வச்சா நல்லாயிருக்குமா? அட்லீஸ்ட் என்ன மூவ் கடைசியாக ஆடணுன்றதாவது போர்டில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். சேம் இஷ்யூ இருக்குது. இந்த பிஷப் இந்த டயகனலில் கிடச்சா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ ஆனால் ஒரு ரூக் F3 வந்து ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம நைட் மூலயமாவும் ஸ்டாப் பண்ணலாம். நைட் H4 போட்டு அல்லது பானை போட்டு கூட ஸ்டாப் பண்ணலாம். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. ஆனால் பான் புஷ் பண்ணுறதை மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் C3 போட்டார்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளி நம்ம வெட்ட மாட்டோம். நம்ம ரூக்கை இன்வால்வ் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே திஸ் பான் மூவ். எப்படினாலும் நம்ம இந்த பிஷப் டயகனல் ஓப்பன் பண்ணி தானே ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸ் ஓப்பன் அப் திஸ் டயகனல். நைட் இஸ் கார்டிங் த பிஷப். வேணும்னா இதுக்கு த்ரெட்ஸ் ஏதாவது வந்தால் நம்ம சிம்பிளாக கிங்கை மூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் வராது, அதுக்கு தான் இந்த மூவே பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மல்டிபர்பஸ் மூவ். ஸோ லிபரேட்டிங் த பிஷப் ப்ளஸ் கவரிங் திஸ் F3.
there won't be any pin on the knight. Yeah. ஸோ சூப்பராக இருக்குது இந்த 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 அந்த பொசிஷன் பார்த்தாலே ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இங்கே போகலாம். லைக் இப்போ ஆல்ரெடி இப்போ என் பிஷப் இங்கே இருக்குன்னு இங்கே வச்சேன் அப்படின்னா அவர் இங்கே வருவார். நான் இங்கே வெட்ட அவர் இங்கே வெட்டி செக் கொடுப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் அது ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 2 டயக்னலுமே வந்து கவர் ஆகிருக்கு. அண்டு பேக் ரேங்கில் ஒரு செக் வச்சோம் அப்படின்னா மேட்டு. ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது? லெட்ஸ் இன்வால்வ் த ரூக் இன்டு த கேம். கரெக்டுங்களா? ஸோ ரூக் எங்கேயாவது மூவ் பண்ணிட்டாருன்னா நம்ம பேக் ரேங்க் மெயின் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளி 700 தே கேன் சி மேட் இன் 1 நினைக்கிறேன். ஸோ தே ஜஸ்ட் டேக். ஸோ இப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது நமக்கு கேம். ஸோ இந்த மைனர் பீசஸை வச்சு எப்படி நம்ம கேமை முடிக்கிறோன்றது ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் அட்டாக் த பான். ஸோ ரொம்ப லென்த்தாக ஆக்குறேன் கேமை. வாண்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் சீக்கிரமாக முடிச்சு என்ன யூஸ் இருக்குது? அட்லீஸ்ட் ஏதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காவது நமக்கு கிடைக்குதுன்னு தான் நான் வந்து விளையாடிட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக இங்கே வெட்ட முடியாது ஆக்சுவலாக. ரீசன் ரொம்ப சிம்பிள். ஸோ ஈ கேன் ஸ்கீவர் த பான் பேக். கரெக்டுங்களா? அப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த பானை மேலே வச்சுட்டோன்னு வைக்கங்களேன். இந்த பானை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நான் இங்கே வெட்டும்போது ஸ்கீவரர் அண்ட் தென் ஐ கேன் கம் பேக் அண்ட் டிஃபெண்ட் த பான், ரைட்? யா. அண்ட் அவர் இது மூவ் பண்ணிட்டார்னா ஓகே, எவ்ரி பான்ஸ் வில் பி ஃபிக்ஸ்ட் ஆன் த லைட் ஸ்கொயர்ஸ். செக் வைக்க பார்க்குறாரு, அதனால் ஒரு யூஸும் இல்லை. பட் செக்குக்கு அப்புறம் நான் கிங் D7 ஆடுவேன். அவர் இங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. அடுத்து இங்கே இந்த ஸ்கொயர் போகலாம், ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ ஓகே, மேபி நான் இங்கே வெட்டும்போது பிஷப்போட கவர் இங்கே இருக்காது. நம்ம அதை அலோவே பண்ணணுன்றேன். உள்ளே வராத, வேணாம் நீ அங்கேயே இரு. ஸோ இது மாதிரி விளையாடுறது தான் ப்ரொஃப்ளாக்டிக் திங்கிங் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், ட்ரிபிள் ஸ்டாக் மாதிரி ஃபோர்க்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கூடாது. இது ரொம்ப ஆப்வியஸான ஒரு த்ரெட்டு. நிறைய பேர் இந்த மாதிரி பிளண்டர் பண்ணுறது வழக்கமாக இருக்கலாம். நானே கூட அதை பண்ணியிருப்பேன். காலி அப்படின்ட்டு நம்ம ஒரு பானை கிராப் பண்ணோம் அப்படின்னா ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நம்ம பெரிய த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறதா நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அவருக்கு தான் பிரச்சனை. ஐ மீன் அவருக்கு தான் வந்து அந்த அந்த பொசிஷன் வந்து எண்டிங் வந்து ஃபேவராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் டேக் த பான். ஏன்னா அதை தவிர்த்து வேறு எதுவும் வினிங் மூவ் நமக்கு கிடையாது. இங்கே ஒரு சின்ன ட்ராப்பும் செட்டப் பண்ணலாம். நம்ம வந்து நடிக்கலாம். நம்ம பிஷப்பை மூவ் பண்ணிட்டு நடிக்கலாம். வெட்டினார்னா நம்ம ஃபோர்க் பண்ணிடலாம். சரி, நம்ம நடிப்போம், என்ன பண்ணுறது? அது நம்ம இமீடியட்டாக பண்ணாலே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ட்ராப். ஓகேவா? அதே போல் நான் டைம் அதிகமாக எடுத்து விளையாடிருக்கேன். பட் அவர் ஆனால் அந்தளவுக்கு திங்கே பண்ணல. ப்ராப்ளி இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார் அதை. லெட்ஸ் டேக் திஸ் பான் அண்ட் தென் இந்த பானை வெட்டிட்டு and push the pawn forward and get the queen. Yeah, check. இந்த ஒரு ஸ்கொயர் போகலாம், பட் அவர் போகலை. 3 மைனர் பீஸை வச்சு நம்மளால் செக்மேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிஷப் இங்கே வைப்போம். ஐ திங்க் பிஷப் அங்கே வச்சது தப்பு, ஏன்னா பானை மூவ் பண்ண முடியாது. ஓகே, அவர் ஓகே செக்கு கொடுக்குறது தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதை தடுக்கிறாரு. ஸ்டேல்மேட் எதுவும் ட்ரை பண்ணுறாரா தெரியல. பட் ஸ்டேல்மேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. தலைவா, என்ன தலைவா நீனு? 3 மைனர் பீஸை வச்சே நம்ம செக்மேட் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஸோ இப்போதைக்கு அவரோட கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் 2, 3 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் கவர் பண்ணிட்டு டயக்னலில் இங்கே செக் வச்சோம் அப்படின்னா, அப்போ கிங் இங்கே வச்சுட்டு ஓகே எப்படினாலும் இந்த டயக்னலை கவர் பண்ணோம்ல. லெட்ஸ் ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எஸ், நம்ம எதுவும் மாஸ் காட்டிடக்கூடாது. ஸோ நைட், ஓகே நைட் செக்கு, கிங் இங்கே, பிஷப் செக்கு, அடுத்து கிங் இங்கே. செக்மேட் பண்ண முடியாதோ?
சரி, ஓகே. சூப்பர். இப்போ வேற ஒரு மேட் இருக்கு ஆக்சுவலா. பிஷப் இங்க போட்டோம் அப்படின்னா, கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோரே கிடையாது. பான் மூவ் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட் D4 வச்சா செக்மேட். ரொம்ப ஜாலியா குயின் எடுக்க பார்க்குறாரு. பட் இட்ஸ் மேட். யாஹ்! இட் வாஸ் அ குட் கேம் ஆக்சுவலி. ரியலி இன்ட்ரெஸ்டிங் எண்ட் கேம். ஸோ யாஹ்! ஐ திங்க் நீங்களும் இத என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேம் 2 ஆர் கேம் 3 இந்த நாளைக்கு. எஸ். ஸோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஓப்பனிங்கில நிறையா உங்களுக்கு லைவ் அனலைசிஸே பண்ணியிருந்தேன். ஸோ யாஹ்! இங்க ஆனா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஐடியா தான். பட் தென் இந்த மூவ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை. பட் இங்க நான் சொல்லிட்டு தான் விளையாடினேன். இது விளையாடினா நமக்கு ஃபோர்க் இருக்க மாரி தெரியலாம். பட் குயினால வெட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அது கொஞ்சம் நம்மளுடைய பக்கத்தில தெரிஞ்ச விளையாடுறதுனால அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த எண்டிங் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு ஓகே தான். சின்ன சின்ன த்ரெட்ஸ் ஆனா அவர் கிரியேட் பண்ணார். ரொம்ப மோசமா ரொம்ப விடல. பட் சின்ன சின்ன த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணாரு. பட் அது பத்தல. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாண்டடா நம்ம மூவ் பண்றோம். பட் மூவ் பண்ண முன்னாடி இந்த மாரி யோசிக்கணும். ஆப்போனன்ட் வந்து ஒரே டயகனலா 2 பீஸ வைக்கும்போது ஸ்கீவர் ஆர் பின் அந்த மாரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்திருந்தாருன்னா நான் பார்த்துருப்பாரு. பட் இதுக்கப்புறம் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ இங்கேயும் நம்ம வந்து மேட் த்ரெட் பண்ணியிருந்தோம். ஸோ சிம்பிளா ரூக்க மூவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா செக் மேட்டு. ஸோ இதான் சொல்லியிருந்தேன். ஸோ யாஹ்! இதுக்கப்புறம் அந்த கன்வர்ஷன் ரொம்ப சிம்பிள். மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல எனக்கு. மேபி நீங்க 600, 400, 500ல இருந்தீங்கன்னா, எதுக்காக, எந்த மாரி பிளான், எப்படி பண்ணணும்? அதேபோல இன்னொன்னு கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் எண்டிங்கில முக்கியமா நான் அந்த மாரி பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, என்னால 3 பீஸால செக்மேட் பண்ண முடியுன்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் லேர்ன் பண்ண வேண்டியது, நெறைய பேர் வந்து ஸ்டேல்மேட் பண்ணி விட்டுருவீங்க. அதனால ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு குயின் எடுத்துட்டீங்கனாலே, அந்த ஒரு குயின் அண்ட் கிங்க வச்சு செக்மேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, உங்க லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேல்மேட் ஆகுறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ. ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இருக்கிற பீஸ வச்சு செக்மேட் பண்ண பாருங்க. ஸோ இது சப்போஸ் இந்த மாரி மேட்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, தட் இஸ் ஓகே. பட் ஆனா, குயின வந்து 1, 2, 3 அப்படின்னு 4, 5 அப்படின்லாம் எடுக்காதீங்க. நீங்க எத்தன குயின வச்சு செக்மேட் பண்ணாலும் அதே பாயிண்ட் தான் தரப்போறாங்க. அதனால பார்க்கறதுக்கு வேணா ஃபேன்சியா இருக்கலாம். பட் அது வந்து உங்கள அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திடீர்னு நீங்க அந்த சிங்கிள் குயின் செக்மேட்டோ, இல்ல சிங்கிள் ரூக் செக்மேட்டோ பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது, ஒரு கேம்ல வந்து உங்களுக்கு ரூக் மட்டுமே இருக்கு அப்படின்னா, நீங்க அப்போ வந்து சஃபர் ஆவீங்க. அதனால இருக்கிற பீஸ வச்சு செக்மேட் பண்ணுங்க. இல்ல இந்த மாரி மைனர் பீஸஸ் சாரி இந்த மாரி பேசிக் எண்டிங்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பிகினர்ஸ் பிளேலிஸ்ட்ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். மறக்காம நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஸோ யாஹ்! ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இங்க கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன்ல நைட் செக் வச்சேன். அப்புறம் இங்க போவாரு. அப்போ பிஷப் செக் வச்சேன். அப்புறம் வெளில போயிடுவாருன்னு பார்த்தேன். அப்போ வெளில போறது இந்த 2 ஸ்கொயர் தான் இருக்கு. பிஷப்ப இங்க இழுத்தனா இங்கேயே போயிருவாரு. அதனால அப்ப இந்த 2 ஸ்கொயரும் கவர் பண்ணக்கூடிய ஒரே மூவ் இந்த மூவ் தான். ஸோ அப்படி தான் நான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நைட்ட வச்சு செக் குடுத்தா மேட்டுன்னு தெரியும். ஸோ அதான். ஈவன் அவரு இந்த மூவ்ல குயின் எடுத்திருந்தாலும் மேட் தான். இல்ல ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நெனச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாரி. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஸ்டேல்மேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க. ஏன்னா கிங்குக்கு மூவே கிடையாது. நான் பண்ற மாரினா முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இந்த மூவ் நம்ம பண்ற மாரினா, இந்த பிஷப் மூவ் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அல்லது சிம்பிளா வெட்டியிருக்கலாம். ஸோ கிங் இங்க போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரியே நீங்க அவசரப்பட்டு கிங்க மூவ் பண்ணா செக்மேட்டு. ஸோ அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்க வைக்கலாம். இந்த ஸ்கொயர கவர் பண்றதுக்கு. இப்போ கிங் இஸ் ஃபோர்ஸ்ட் டூ கோ டூ த ஒன்லி ஸ்கொயர் அண்ட் இங்க செக்மேட் பண்ணலாம். ஸோ இது மாரி நெறைய மேட்ஸ் இருக்கும். பட் நம்ம தான் வந்து பொறுமையா வந்து கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ 670ல நம்ம வந்து டே 4 வந்து முடிக்கிறோம். ஓகேங்களா? ஆமா. டே 4 வந்து நம்ம 670ல முடிச்சிருக்கோம். ஆ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கேம் கிட்ட ஆடியிருப்போம். அல்லது ஆமா 10 கேம் ஆடியிருப்போம். யாஹ்! ஃபர்ஸ்ட் நாள் வந்து 4 அதுக்கப்புறம் 3 திரும்ப வந்து ஒரு 3 திரும்ப ஒரு 4. ஸோ யாஹ்! 15 கேம்ஸ் நம்ம ஆடியிருக்கோம். 15 கேம்ஸ் கிட்ட ஆடியிருக்கோம். ஸோ பாருங்க எல்லா கேமையும் நீங்க திரும்ப கோ த்ரூ பண்ணுங்க. என்ன மாரி மிஸ்டேக்ஸ் வந்து ஆப்போனன்ட்ஸ் அந்த லெவல்ல பண்றாங்கன்றத பாருங்க. நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சின்ன சின்ன மேட்டிங் பேட்டர்ன்ஸ்
மேட் இன் 1 மேட் இன் 2 சால்வ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பின்னு ஃபோர்க்கு ஸ்கீவர் டபுள் அட்டாக் அல்லது ஃபோர்க் ஆர் டபுள் அட்டாக், டிஸ்கவர் அட்டாக், டிஸ்கவர் செக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன காமனான ரிப்பீட்டிங் ஆர் காமன் டாக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஒரு கேம் விளையாடுங்க. டில்ட் ஆகி போயிட்டே இருக்காதீங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் போயிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட ப்ரொஃபைலோட இல்லை மற்றவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, ஓகேங்களா? நீங்கள் எப்படி அந்த ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். முன்னாடி நாள் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஏதாவது உருப்படியாக நான் பண்ணியிருக்கேனா, இல்லை எப்பவும் போல் நான் மாட்டு பிளிட்ஸு புல்லட்டு இல்லை மைண்ட்லெஸ்ஸாக நான் வந்து விளையாடிட்டுருக்கேனா, இல்லை மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேனா, இந்த மாதிரி நல்லா யோசனை பண்ணி ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் செஷன். ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து 1000 பிலோ இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா ஸோ நம்ம டே 5ல் பார்க்கலாம். இல்லை 2300 சீரியஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் என்ன பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் வாட்சிங் டில் த எண்ட்.